விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள உலகளந்த பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். உலகளந்த பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெறும் குடமுழுக்கு விழா. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆறுமுகம் இணைந்திருக்கிறார். ஆறுமுகம், இந்த உலகளந்த பெருமான் கோவிலின் சிறப்புகள் என்ன, இந்த குடமுழுக்கின் முக்கியத்துவம் என்ன, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அதாவது வணக்கம் வேதவள்ளி. திருக்கோயிலூரில் அமைந்துள்ள 2000 ஆண்டுகள் பழமையான உலகளந்த பெருமாள் கோவிலில் புஷ்பவல்லி தாயார் சமேத விக்ரம சுவாமியின் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோவிலின் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். மேலும் பக்தர்களால் நடுநாட்டு திருப்பதி என அழைக்கப்படுகிறது. கோவில் மண்டபம், பிரகாரம், ராஜகோபுரம் என அனைத்தும் புதுப்பிக்கப்பட்ட வண்ணம் பூசப்பட்டு கும்பாபிஷேகத்திற்கு தயாராக இருந்தது. இதற்கான முதல் கால யாகசால பூஜை திங்கட்கிழமை மாலை தொடங்கியது. தொடர்ந்து 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை என 6 கால பூஜை நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமையான இன்று காலை புண்ணியவாசனம், அக்னி ஆராதனம், மகா பூர்ணகதி யாத்திரம் உள்ளிட்ட யாகசாலையில் பூஜை நடைபெற்றது. விநாயகர் முதலான பரிகார கலசங்கள் புறப்பாடு நடந்த நிலையில் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டாட்சியர்கள் தலையில் சுமந்தபடி கோவிலை வலம் வந்தனர். தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு கொண்டு வரப்பட்ட புனித நீரை வேத மந்திரங்கள் ஓதி கோவிந்தா கோவிந்தா என பக்தர்களின் பக்தி கோஷம் எழுப்பி ஆலயத்தில் உள்ள விமானம் மற்றும் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் பட்டாச்சாரியர்கள். தொடர்ந்து பரிகார தெய்வங்களான வேணுகோபால் சன்னதி, சக்கரத்தவா சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி, ஆழ்வார்கள் என மணவாள முனிகள் சன்னதி உள்ளிட்ட ஆலயங்களுக்கும் பட்டாச்சாரியர்கள் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். தொடர்ந்து மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது. அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மலர்கள் தூவப்பட்டன. இதில் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் திருக்கோயிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர். இந்த கும்பாபிஷேகத்திற்காக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர் ஆகிய ஊர்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் விடப்பட்டன. இந்த கும்பாபிஷேகத்திற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில், ஷானாஸ் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வேதவள்ளி, அடையாள அட்டை இருந்தால் மட்டும்தான் கோபுரத்தில் ஏற அனுமதி என்று கூறப்பட்டிருந்தது. லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறதே, என்ன நடந்தது ஆறுமுகம்? மேடம், இந்த கும்பாபிஷேகத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தனர். இதுக்காக அங்கங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு அடையாள அட்டை வைத்து உள்ளவர் மட்டுமே கோவில் வளாகத்திற்கும் கோவில் மூலவரான கோபுரத்திற்கும் அனுமதிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஒருவர் குடும்பத்துடன் அடையாள அட்டை இல்லாமல் கோவிலுக்கு செல்ல முயன்றார். அப்போது போலீசார் தடுத்து நிறுத்தி அடையாள அட்டை கேட்டுள்ளார். அப்ப அடையாள அட்டை அவர்களிடையே இல்லை என்று கூறியதால் போலீசாருக்கும் அந்த நபர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் கழித்து மற்ற போலீசார் சமாதானப்படுத்தி அவர்கள் அனுப்பி வைத்தவுடன் அந்த தள்ளுமுள்ளு கொஞ்சம் குறைந்தது. மேடம், நன்றி ஆறுமுகம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.